நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா, இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. நல்லா கேள்வி கேட்டீங்க. நல்லா இப்போ நீங்க சொன்னீங்க அறிவியலை பொறுத்தவரையிலேயே நம்ம நாட்டுல அதிக இன்ஜினியரிங் காலேஜ் மூலமா நிறைய இன்ஜினியர்கள் உருவாகிறாங்க. ஆனா அந்த இன்ஜினியரிங் உருவாகினாலும் நம்ம டெக்னாலஜில ரொம்ப பின்தங்கி தான் இருக்கிறோம். இப்போ நடந்த ஏஐ எக்ஸ்போல உங்களுக்கு தெரியும், ஒரு தனியார் யூனிவர்சிட்டி பொய்யான தகவல், அதாவது சைனாவும் கொரியாவும் தயாரித்த பொருட்களை தாங்கள் தயாரித்த பொருட்களா விளம்பரப்படுத்தி அதன் மூலம் இந்தியாவோட பேரே கெட்டு போச்சு. இப்படிதான் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி இருக்கு. எந்த சூழலையும் நம்ம எவ்வளவு அறிவியல் இது உண்டாகுனா கூட நம்மளால உலக நாடுகள் கூட போட்டி போடவோ அவங்களுக்கு கூட இது பண்ணவோ நம்மளால முடியாதுன்றது உலக நாடுகளோட கருத்து. தப்பான கருத்து. ஏன்னா உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து நிலவு நீர் கண்டுபிடிக்க முடியாத பொழுது முதல் கண்டுபிடிச்சவங்க நாங்க. உலகத்தில் எந்த நாடுமே முதல் முறையாக செவ்வாய்க்கு போகாத பொழுது முதல் முறையாக ஜெயிச்சவங்க நாங்க. ஆக அதை தாண்டி சில தவறுகள் நடக்கலாமா? தவறுகள் நடக்காமல் இருக்குன்னா திரும்ப சொல்றேன், பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும். பொறுப்பு அப்படிங்கிறத அந்த மாநாட்டில் சரியாக நடக்காதனால தான், சிலரால் நடக்காதனால தான் இருந்துச்சு ஒழியா வேற எதுவும் இல்லை. பொறுப்பாக நடந்திருந்தால் உலகத்துக்கே காமிக்கும்படியாக அந்த மாநாடு அது மாறி இருக்கும். அது சிலர் செய்த தவறுகளால் அது பெரிதப்படுத்தப்பட்டது. அது இந்தியாவின் தவறல்ல, இந்தியரில் சிலர் செய்த தவறு. அதை நாம் சரியாக பார்த்துக்கணும். அந்த பொறுப்பு நான் எடுக்கும் பொழுது எல்லாமே சரியாக போகும் அப்படிங்கிற நம்பிக்கை. ஏன்னா இன்றைக்கு உலகளாவில் தொழில்நுட்பத்தில் உலகம் முன்னேறி இருக்குதுன்னா அதில் கண்டிப்பாக பல இடங்களில் இந்தியர்கள் இருக்கிறாங்க. தமிழர்கள் நிறையா இருக்காங்க. அதனால கண்டிப்பாக வாய்ப்புகள் கொடுக்கும் பொழுது, பொறுப்பாக செயல்படும் பொழுது உலகத்திற்கே காமிக்கும்படியாக இடத்துல கண்டிப்பாக இங்கே தமிழ்நாட்டில் வரைச்சு போனவங்க தான் உலக அளவில் இருக்கிறாங்க. இல்லை வருங்காலங்கட்டத்தில் இன்னும் அதிகமாக நம்ம வெளியே போக வேண்டியதில்லை, இங்கிருந்தே செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் குலசேகர பெருமாள் வரும் பொழுது நம்ம இங்கிருந்தே கூட செய்ய முடியும். வேணும்னா இப்போ எப்படி நம்ம இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போன தலைமுறையில் போனாங்களோ அது மாதிரி அடுத்த தலைமுறை இந்தியாவை நோக்கி, தமிழகத்தை நோக்கி வருவதற்கான அறிகுறிகள் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதைத்தான் நம்முடைய மாணவர்கள் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிறத தான் திரும்ப இது மாதிரியான பட்டமளிப்பு விழாக்களில் இதுவரை என்னை பொறுத்தளவுக்கு யாருமே 180வது பட்டமளிப்பு விழா பேர் இன்னைக்கு நிகழ்த்தியிருக்கிறேன். அதை ஆங்கிலத்தில் முதன்மையாக நான் நிகழ்த்தியிருக்கிறேன். ஏன்னா நம்ம இங்கே இருந்தாலும் நம்ம உலக அளவில் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. இங்கிருந்து கூட உலக அளவில் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. அதை நோக்கி நம்முடைய பசங்கள் சர்வதேச அளவில் போகணும். இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் என்னை பொறுத்தளவுக்கு தமிழகத்தில் சர்வதேச அளவில், இப்போ நான் இங்கிருந்து பேசுகிறேன்னா இந்த கல்வி நிறுவனம் கூட சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய மற்ற பொறியியல் நிறுவனங்களுக்கு எதிலும் குறைவில்லாமல் தான் இருக்குதுன்னு பார்க்குறேன். அந்த வகையில் வருங்காலம் சிறப்பாக இருக்கும். பொறுப்பாக நம்ம நடந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியம் அதுதான். முக்கிய பங்களிப்பு இனி வரும் கால என்ன மாதிரி இல்லை, இதனுடைய அறிவியல் இது என்ன அப்படின்னா, பல ஆண்டுகளாக எப்படி பருவம் வந்துச்சு இல்லையா, அதை பார்த்து தான் சொல்கிறேன் நான். ஒன்று, அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய இதை வச்சுக்கிட்டு காற்று நிலை எப்படி இருக்குது, இதெல்லாம் விஷயம் நம்ம சொல்கிறேன். ஆனால் என்ன அப்படின்னா பருவநிலை போன 10 வருஷம் இந்த மாதிரி இப்போ இல்லை. அதனால் அதை வச்சு நாம் இப்படி சொல்லும் பொழுது அந்த தரவுகள் தப்பாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்காக புதிய கட்ட ஆராய்ச்சிகள் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா முன்கூட்டியான சொல்கிறேன் அப்படின்னா, இதுவரைக்கும் இது மாதிரியான தட்பவெப்பம், இது மாதிரியான காற்றுது, இந்த இடத்துல ஈரப்பதம் இப்படிலாம் இருந்துச்சுன்னா இங்கே மழை வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலத்தில் முன்கூட்டி சொல்ல முடிஞ்சது. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா அது மாதிரி இல்லை. நீண்ட காலத்துக்கு சொல்வதற்கான வாய்ப்புகள் வந்திருக்குது. ஆனால் இன்னைக்கு இந்த இடத்துல மழை வருமா வராதா அப்படிங்கிறது ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னால் சொல்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அது இல்லைன்னு. ஆனால் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் சொல்கிறது ஒரு காலத்தில் சொல்ல முடியாது. அது மாதிரி இப்போ சொல்ல முடியாத நிலைக்கு போகிறது காரணம் எல்லாம் மாற்றங்கள் வந்தது தான். மற்றபடி நன்றி. Nikshita S. secured 21st rank in Anna University, awarded at rupees 4,000.
கொடுக்கின்ற காலகட்டத்தில் அதுதான் ஹோமோ டியூஸ் என்கின்ற புத்தகத்தில் அவர் யுவல் நோவா ஹரரி கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்து கலவை நீங்கள். ஸோ அந்த வகையில் இடது மூலையில் நமக்கு ரிஸ்க், நமக்கு ப்ராப்ளம்